வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 மாவட்டத்துக்கு அறிவிப்பு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அப்டேட் நிலையில் இருக்குது. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் இலவசமான முறையில் கொடுத்துட்டு இருக்கோம். நீர்வளத்துறையிலேருந்து இப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், நாங்களே விண்ணப்பிச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீடியோ நான் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தகவலையும் கொடுக்க நாங்கள் காத்துட்டு இருக்கோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரேஷன் கடை வேலைவாய்ப்பு. தமிழ்நாடு ரேஷன் கடை ஆட்கள் சேர்ப்பு 2024 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விற்பனையாளர் மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கர்ஸ்க்கு உண்டான வேலைவாய்ப்பு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8500 போஸ்டிங் மேலே இருக்குது. இருந்தாலும் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7497 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, இதை வந்து தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அனைவருமே விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்லுவேன். தமிழ்நாடு ரேஷன் கடை ஆட்கள் சேர்ப்பு 4497 பதவிகளுக்கான தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 2024 ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க யார் வேணாலும் அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பணியிடங்கள், வயது வரம்பு, கல்வி தகுதி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நியாய விலை கடை, அதாவது விற்பனையாளருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகுப்பூதியமாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 6250 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகுப்பூதியமாக கொடுக்குறாங்க. அதே ஓராண்டு வரை. அதே ஓராண்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29000 ரூபாய் தராங்க. 8600 ரூபாயிலிருந்து 29000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அதிகப்படுத்தி தந்திருக்காங்க விற்பனையாளருக்கு. அதே நியாய விலை கட்டுனருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகுப்பூதியமாக முதல்ல 5500 ரூபாய் தராங்க. அதே ஓராண்டு வரை, அதே ஓராண்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26000 ரூபாய், 7800 ரூபாயிலிருந்து 26000 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓராண்டுக்கு பிறகு வருமானம் வரக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா இந்த கட்டுனருக்கு உண்டான வேலைவாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் போஸ்டிங் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க, பதவிகளுக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துறை தமிழ்நாடு கார்பரேஷனில் தான் அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க. பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்பனையாளர், பேக்கர்ஸ், ரெக்கார்ட் கிளர்க், உதவியாளர், பாதுகாவலர், வாட்ச்மேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன ரேஷன் கடை வீடியோவில் வந்து இதுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது இந்த விற்பனையாளர், பேக்கர்ஸ் எல்லாம் ஓகே. இந்த ரெக்கார்ட் கிளர்க்கு, இந்த உதவியாளர், பாதுகாவலர், வாட்ச்மேனு, இந்த 4 போஸ்டிங்கை எதுக்கு கொடுக்குறாங்க? இப்போ அதுவும் ஓகே, அந்த 2ன்னா ஓகே, ரேஷன் கடைக்கு ஓகே. இந்த 4 எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் இப்போ வந்திருப்பீங்க, உடனே நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 4 விதமான வேலைவாய்ப்புமே வந்து பேங்க், அதாவது கூட்டுறவு பேங்க்கில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. இது வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் கொடுப்பாங்க. முதல்ல இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அறிவித்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த ரெக்கார்ட் கிளர்க்கு, உதவியாளர், பாதுகாப்பாளர், அடுத்தது வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு கட்டாயமாக வந்து ஆட்கள் எடுப்பாங்க கூட்டுறவு பேங்க்கில். அதுவே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலை வாய்ப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ
அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்து பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைப்பாங்க. பேங்க்கில் இருக்கிற ஆட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த போஸ்டிங் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியே இருக்குது. அது இந்த விற்பனையாளர் பேக்கர்ஸில் இருக்கீங்க, அதாவது பேக்கர்ஸில் இருக்கீங்க, விற்பனையாளருக்கு ப்ரமோஷன் ஆவாங்க. விற்பனையாளர்கள் இருக்கீங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேலே போய் ரெக்கார்ட் கிளர்க்கு ப்ரமோஷன் ஆவாங்க. ரெக்கார்ட் கிளர்க்கு இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான போஸ்டிங்க்கும் ப்ரமோஷன் ஆவாங்க. இந்த பாதுகாப்பாளர் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் எடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய ப்ரொசீஜரு. ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கக்கூடிய ரெக்கார்ட் கிளர்க்கும் உதவியாளருமே இருக்குது. இப்படி ரேஷன் கடை வேலைவாய்ப்பு எடுத்துகிட்டு அதன் பிறகு உள்ளே போகிறவங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்புமே இருக்குது. 2 விதமான இதில் எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2மே எடுக்க போகிறாங்க. அதாவது அந்த வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய ஆட்களையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்க போகிறாங்க. இப்போ புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு இந்த ரெக்கார்ட் கிளர்க்கு, உதவியாளர், பாதுகாவலர் இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஆட்கள் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த கூட்டுறவு பேங்க்கில் உதவியாளர் வேலைவாய்ப்பு எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்க போகிறாங்க. நீங்கள் விண்ணப்பிக்கணுமா? உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் அப்டேட் ஆனோன்னு நான் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் போய் உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. எல்லா ப்ரொசீஜரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களுடைய வேலைவாய்ப்பு கட்டாயமாக நிச்சயமாயிரும். அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உடனே போய் விண்ணப்பிச்சுக்கோங்க. நாங்கள் வந்து லிங்க் அப்டேட் பண்ணுவோம். அதன் பிறகு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தது. ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதாவது ஓராண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போடவே இல்லை. ஆனால் அப்ளிகேஷன் கொடுத்தவங்கலாம் யாருமே வேலைக்கு போகல, கொடுக்காதவங்கலாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு இஷ்யூஸ் வந்தது. அதேமாதிரி அந்த முதல்வர் இதுக்கும் ஃபோன் கால்ஸ் நிறையா போயிட்டே இருக்குது. அது அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எப்போ இதுக்குண்டான அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். சம்பள நிலையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16,400 49,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் வேலையும் உட்பட சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொதுவாக ரேஷன் கடன் மட்டும் நினச்சிக்காதீங்க, பொதுவாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 மாதத்துலேயே அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கட்டாயமாக இப்போ வந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சாச்சு. எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா சேலம், தருமபுரி, நாமக்கல், இந்த 3 மாவட்டத்தில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த 3 மாவட்டத்துக்குமே அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த 3 மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஓவராலாக எல்லாமே வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க. ஆனால் முன்கூட்டியே இந்த 3 மாவட்டத்துக்கு உண்டான ஸ்டெப்பு, அதாவது எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னு இருக்குதுல்ல, அதனால் மாவட்டமாக அதை வந்து தொடங்கிட்டு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 மாவட்டம் தொடங்கிட்டு ஒட்டுக்கா 3 மாவட்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாவட்டம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆகும். ஒரு சூப்பரான அப்டேட்டே. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் இதுக்குண்டான அறிவிப்புகள் வரலாம். அந்த 3 மாவட்டத்தில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டையுமே நாங்கள் வந்து இலவசமான முறையில் கொடுக்குறோம். அது விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் நாங்களே வந்து ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு உண்டான முயற்சிகளை எடுத்து நாங்களே உங்களுக்கு விண்ணப்பித்து கொடுப்போம். அதுக்கான அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆகட்டும். ஏன்னா இது ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். உடனடியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நாங்களே விண்ணப்பித்து கொடுத்துருவோம். எல்லா டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணிட்டாலே போதும். என்னென்னு சொல்லிட்டு நாங்களே சொல்லுவோம். ஒருத்தருக்கு விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா மினிமம் 10 நிமிஷம் தான். ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போனவொன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் ஒருத்தருக்கு விண்ணப்பிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களை நம்பி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதுக்குண்டான வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரும்னா இன்னும் ஒரு சில நாட்களில் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அந்த 3 மாவட்டத்துக்கு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து எப்போ வேணாலும் அறிவிப்புகள் வெளியாகலாம். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ரேஷன் கடையை வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஏதேனும் டிகிரி 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. ஒரு சூப்பரான அப்டேட்டு. நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எங்களே தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களே உங்களுக்கு விண்ணப்பித்து தருகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அந்த 3 மாவட்டம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இதுமாரி அப்டேட்டான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே, இதுமாரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.